மனிதர்கள் நமக்கு தருவதாக வாக்குரைப்பார்கள், ஆனால் மறுப்பார்கள். எப்போ சொன்னேன் என்று கூட கேட்பார்கள். ஆனால் வானத்தையும் பூமி படைத்த தேவன் நமக்கு கொடுக்கிற காரியம் என்ன? சங்கீதம் 105:11, உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அன்பானவர்களே, கானான் தேசத்தை தருவேன் என்றார். இன்றும் கூட உங்கள் வாழ்க்கையிலே இன்று முதற்கொண்டு கானான் தேசமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் பெருக்கெடுத்து ஓட போகிறது. உங்களுக்கு தருவேன், உங்களை உயர்த்துவேன், கனம் பண்ணுவேன், உன்னை காப்பாற்றுவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார் அல்லவா? அது அப்படியே செய்வார். ஏனென்றால் அவர் வாக்கு மாறாத வல்ல தேவன், பொய் உரைக்கிற மனுஷன் அல்ல, அவர் நீதியின் தேவன். ஆக இந்த வார்த்தையின்படி அவர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த ராஜாதி ராஜாவுடைய வார்த்தையை நம்பி வாழ்வோம். போதும் மனுஷனை நம்பி நேரத்தின் காலத்தையும் வீணடித்தது. தேவனுடைய வார்த்தை நம்பி நிற்போமா? ஜெபிக்கலாம். சர்வ வல்லவரே, இந்த வார்த்தை கேட்டு என்னோட ஜெபிக்கிற யாவரையும் ஆசீர்வதியும். இந்த உலகத்தில் காணான் எங்களுக்கு இயேசு ஒருவர் தான், அவருடைய அன்பு தான், அவருடைய வார்த்தை தான் என்பதை உணர்ந்து நித்திய காணான் ஆகிய பரலோகத்தை வந்து அடைய அருள் புரியும். பயத்தையும் பலவீனத்தையும் போராட்டத்தையும் உண்டு பண்ற சத்துருக்களை கடிந்து கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நித்திய காணானை நோக்கி உங்களுக்காக இடைவிடாமல் திறப்பட ஜெபிக்கிற வாஞ்சிக்கிற உங்கள் அன்பு சகோதரமணியே. God bless you.